இவர்கள் ஒரு சரியான திட்டமிட்டு அண்ணன் எல்லாத்திலும் நின்றிருந்தால் இந்நேரம் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கட்சியாக இருந்தது. இவர் அதை பற்றி கவலைப்படல. காரணம் என்னன்னா, தமிழ் தேசியம் என்ற பெயரில் தன் தேசியம், நான் மட்டும் வளர வேண்டும், என் குடும்பம் வளர வேண்டும், வசதி பெற வேண்டும். தமிழகத்தில் தமிழ் தேசியத்தை வளர்த்தவர் சீமான் அப்படின்ற, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை சிதைத்தவர்கள் சீமான். ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் என்று சொன்ன தீட்சித்து 2000 புலிகளை 1.25 ஆண்டுகள் போராடியும் அவர்கள் வெல்ல முடியவில்லைன்னா அப்போ அவர்களுடைய வீரியம் எங்க, அவருடைய இனப்பற்று எங்க? அதெல்லாம் சிதைச்சது யாரு? ஈழ விடுதலையும் விடுதலை சிறுத்தைகளையும் தமிழ் தேசிய அரசியலும் சிதைத்ததில் முதன்மையான நபர் சீமான். அதே என் கருத்து. பார்ப்பனியத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை அண்ணன் எடுத்து பெரியாரையும் பிரபாகரனும் எதிராக நிறுத்தி, நீங்க குறிப்பிட்டு சொல்ல வர்றது பாஜக சீமானை வாங்கிடுச்சு, விலை பேசி வாங்கிவிட்டது. இவரும் மண்டி விட்டு விட்டார். வளர்த்தது எல்லாம் இங்க இருக்க தமிழ் தேசியர்களும் தாம் தமிழர் கட்சி 36 லட்சம் தொண்டர்கள் விலை, அதாவது காசு வாங்காம என் கூட இருக்காங்க. 36 லட்சம் கட்சிகள் எல்லாம் சீமான் என்ற ஒற்றை நபருக்காக விழுந்த வாக்கு அல்லது. 2 பேருக்கு வித்தியாசம் இல்ல. இவர் சின்ன சீமான், அவர் பெரிய சாட்டை, அவ்வளவுதான். நம்ம தனிப்பட்ட கருத்து பேச வேண்டாம். இல்ல அதாவது நாம் தமிழரோட கட்சியை பத்தி அவர் சொல்ல, சாட்டை துரைமுனுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் பிரச்சனை வருது, மறுபடியும் ஒன்று கூடுறாங்க. திடீர்னு நடுவில் பிரச்சனை வருது, வருஷம் இது மாதிரி ஒரு பிரச்சனை வருது. இதை எப்படி மக்கள் பார்க்குறாங்கன்னா ஒரு பேரம் பேசப்படுறதா? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா, மக்கள் அப்படி தான் பேசுகிறாங்க. என்னடா அது 2 பேர் நீங்கள் இப்போ நாங்களாம் வந்துட்டோம் வெளியே, நாங்களாம் வந்தோம் விளக்கில். அவர் 2 முறையும் சீமானை அச்சுறுத்தி செய்கிறார், பிளாக்மெயில் செய்கிறார். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஜெகதீச பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இப்போ குறிப்பாக அரசியல் களம் எலெக்ஷன் வந்தாவே ஒரு கட்சிகள் கிட்ட பார்வை மக்கள் முன்னாடி வைக்கிறது 2 விஷயம். ஒன்று வாக்கு வங்கி அரசியல், இன்னொன்று பொட்டி அரசியல். நீங்கள் பல நாட்களாக சீமான் கூட பயணிச்சிருக்கீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, மக்கள் மத்தியில் பேசப்படுற 2 விஷயம் எலெக்ஷன் டைமில் தான் இந்த கட்சிகளெல்லாம் விறுவிறுப்பு அடையுது. குறிப்பாக பாமக, நாதாக, தேமுதிக இது போன்ற கட்சிகள்லாம் தான் அரசியல் களம் காணும்போது எலெக்ஷன் டைமில் தான் இவங்களோட வீரியம் அதிகமாகுது. இதை எப்படி பார்க்குறது? அதாவது நீங்கள் இந்தியா சுதந்திரம்லேருந்து முதல் 1952 தான் பொது தேர்தல். அதுக்கு முன்னே இங்கே வெள்ளைக்காரன் பிரிவில் நடந்த தேர்தலெலாம் எப்படி இருக்குன்னா, வசதி படைத்தவர்கள், வரி கட்டபவர்கள், படித்தவர்கள், இவர்கள்லாம் வெறும் இந்த இந்தியாவில் 30 கோடி மக்கள் இருக்கும்போது கூட வெறும் 14% மக்கள் தான் மக்களை ஆட்சி செலுத்துகிற அதிகாரத்திற்கு வருபவர்களை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருந்தது. 52 தான் முதல் பொது தேர்தல். அதிலிருந்து பார்த்தால் என்றைக்கு இங்கு பெரும்பான்மையின் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையின் வாக்கை பெற்றவர்கள் வெல்லலாம் என்கிற போது, அப்போ நமக்கு வாக்கு மட்டும்தான் முதன்மையாக படுகிற போது துணை கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகளுக்கு அந்த நேரத்தில் தான் பலம். ஏன்னா எங்கே பலவீனமாக நினைக்கிறோமோ அதுவே பலமாக மாற்றணும். அப்படிங்கும்போது அப்படி நீங்கள் இந்த கட்சிகளை, மாநில கட்சிகளை, இல்லை சிறு சிறு கட்சிகளை எல்லாம் யார் அரவணைத்து செல்கிறார்களோ அவர்கள் தான் வெல்ல முடியும்னு நமக்கு வரலாறு பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்குது. 2016 தனித்து நின்னாங்க, மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள். அன்னைக்கு அவர்கள் வீழ்ச்சியை சந்திச்சிட்டாங்க. அன்னைக்கு 2014 நாம் தமிழர் நின்றுது. 1.1 விழுக்காடு 4 லட்சம் ஓட்டு வந்தது. அன்னைக்கு 24 லட்சம் ஓட்டுகள் பாமக வாங்கியிருந்தால் கூட தமிழகம் முழுக்க அதிகமாக எல்லா பரவி வாக்கை வாங்கினது நாங்கள் ஒரு இடத்தில் 900 வாக்கு, 1000 வாக்கு, 2000 வாக்கு வாங்கியிருந்தால் கூட தமிழகம் முழுக்க வாங்கினோம். எங்களை விட 97 இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு கம்மியாக 2016. ஆனால் இன்றைக்கி நிலைமை நாங்கள் 36 லட்சம் வாக்கு 24 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் வாங்கியிருக்கோம். தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற போது அந்த 2016 மக்கள் நல கூட்டணியில் போய் சேர வேண்டும் என்று எடுத்த தவறான முடிவு. மக்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, மக்களோடு தான் கூட்டணி, மக்களோடு தான் கூட்டணின்னு சொல்லி அன்றைக்கி இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு பேரம் பேசி இறுதியில் மாற்றி போனதுனால 29 எம்எல்ஏவாக இருந்து எதிர்க்கட்சியாக இருந்த விஜயகாந்த் அவர்கள் 2016 போனார். அதுக்கப்புறம் அவர் இறந்தார். அவங்க மனைவியினுடைய பேரம் பேசும் தன்மையினால் மக்களிடம் நம்பிக்கை போய்விட்டது. அதே பிறகு 2021 இவர்கள் பாமக அதிமுகவோட கூட்டணித்து வட மாநிலங்களில் 67, அவர்கள் அதிமுக 67 இடமும், இவங்களை 5 இடம், கிட்டத்தட்ட அவர்கள் கூட்டணி கட்சி 75 இடங்களை வைத்திருந்தால் கூட 24 பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த தவறான முடிவில் மிகப்பெரிய வீழ்ச்சி சந்திச்சு. அது என்னென்னா, அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே என்னடா இப்படி, ஏன்னா நீங்கள் கூட்டணி கட்சிகளாக இருக்கிறது மாறி மாறி வைக்கிற போது ஒரு பிடிப்பு இல்லாத போயிடுது. அப்போ அந்த பேரம் பேசுங்கிற தன்மையை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, யார் மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாம் தமிழரை பொறுத்தவரை
2016 தனித்து, 19 தனித்து, இது 21 தனித்து தான் இருக்கும். அதன் மூலமாக நான் பல முறை சொல்லிட்டேன், இவர் தனித்து நிற்பதன் மூலமாக வாக்கு வங்கி உயர்கிறதை ஒழிய இவர்கள் ஒரு சரியான திட்டமிட்டு அண்ணன் எல்லாத்திலும் நின்றிருந்தால் இந்நேரம் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கட்சியாக இருந்திருக்கு. குறைந்தபட்சம் 25-30 எம்எல்ஏவாக இருக்கிற காரணம் என்னென்னா, இவரோடு அன்றைக்கு வந்த புகழ்மிக்கவர்கள், மக்கள் அறிந்தவர்கள் அனைவரையுமே இவர் வெளியேற்றிட்டே இருந்துட்டார். எங்களுக்கு அன்றைக்கி தெரியல. செல்வ பாரதி அவர்கள், ஜெகத் கஸ்பர் அவர்கள், பல்வேறு பேர், பொன்னுண்ணெல்லாம் கட்சிக்கு வந்தார். இன்னும் பல்வேறு கட்சியிலே இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள், கல்யாண சுந்தரம் அவர்கள், காளியம்மாள் அவர்கள், கலர் செய்யப்பட்டார்கள் இருக்கிற குகன்குமார் அவர்கள், ஓரத்தநாடு கந்தசாமி, பல்வேறு திருச்சி பிரபு, இன்றைக்கி இவங்கெல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் திருச்சி பிரபு, பூலேந்தி மாறன், வெற்றி குமரன், தனசேகர், கரூரில் இருக்க மண்டல செயலாளர் பிரபாகர், சேலத்தில் இருக்க தங்கம், பல்வேறு பேர் கள செயற்பாட்டாளர்கள் வந்துட்டாங்க. இவர் அதை பற்றி கவலைப்படல. காரணம் என்னென்னா, தமிழ் தேசியம் என்ற பெயரில் தன் தேசியம், நான் மட்டும் வளர வேண்டும், என் குடும்பம் வளர வேண்டும், வசதி பெற வேண்டும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவருக்கு முன்ன தமிழ் தேசியம் இந்த மண்ணில் பேசிய எல்லாரும், கியாப்பா விஸ்வம், தங்கள் திருவிக்கா, சமீபத்தில் இந்த நூற்றாண்டில் பேசிய ஐயா பழநெடுமாறன், மணியரசன், இவர்களுக்கெல்லாம் இல்லாத வசதி தமிழ் தேசியமே பேசி பேசி ஓய்ந்து போன என் மாமா தமிழ் முழக்கம் சாகுலம், இது பல்வேறு பேர், அது யாருக்கும் இல்லாத வசதி இவருக்கு மட்டும் எப்படி வந்தது? ஆக தமிழ் தேசியத்தை பேசி சங்கிகளிடம் பாரதிய ஜனதாவிடம் கூறுகட்டி வித்ததை தவிர இவர் எதுவுமே செய்யலை. அதனால தான் இவர் தனித்துங்கிறது, தனித்து கூட்டணி சேர்ந்தால் ஏதோ ஒரு கட்சிட்டு தான் வாங்கலாம். என்ன ஆதாயம் இருக்குது? ஆதாயம் நீங்கள் தான் பார்க்குறீங்க. அவருடைய வாழ்வில் சொபஸ்டிகேட்டட் ஆகி எல்லாத்தையும் இன்றைக்கி 3 லட்சம் ரூபாயில் வாடகை விடும், அது வாங்கிட்டாருன்னு கூட சொல்கிறாங்க. இருக்கட்டும். அதாவது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு கொள்கையை பேசி, தத்துவம் பேசி, வெறும் பெரியார் பணியினும் சேகோரா பணியினும் போட்டுட்டு சாப்பாட்டுக்கு இல்லாத காலத்தில் கொள்கை வீரனாக கொள்கை பிடிப்போடு இருந்த நீங்கள் இன்றைக்கி இந்த குறைந்தபட்ச பாதுகாப்பு வந்த பார்த்தா இன்னும் வீரியமாலாம் இருக்கணும். நீங்கள் போய் ரஜினி போய்த்துட்டு சங்கினா சக தோழங்கிறீங்க. உங்கள் பாலிசிக்கே நேர் எதிராக இருக்குதே. பேரறிஞர் ராஜாங்கிறீங்க, எங்கள் மாமா நயினார் நாகேந்திரங்கிறீங்க. இதே ஒரு நாம் தமிழர் கட்சியில் ஏற்கனவே இருந்தவர்கள் எங்களை ஒரு காதுகுத்துக்கோ திருமணத்துக்கோ அண்ணன் தம்பியாக பழையவர்கள் போனால், ஏன் அவனை கூப்பிட்ற, எதுக்கு அவன் வராங்கிற, ஆனால் வேலுமணி கல்யாணத்துக்கு நீ போவேன் கேட்டால் இது பண்பாட்டு புரட்சி அப்படிம்பீங்க. அதே ஒரே மேடையில் போய் நீங்கள் அண்ணாமலையோட எஸ்ஆர்எம்ல பேசுகிறீங்க. நல்ல வேளை பேசி அவர் பதவி வேறு காலி பண்ணிட்டீங்க. அன்பு தம்பி இளவல் பாஜக கட்சின்னு ஒன்று இருந்ததே அவரால் தான் தெரியும்னு ஒரு எதிர்கட்சி, மாநிலோட எதிரின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்த நீங்கள் அவருக்கு இவ்வளோ பெரிய பாராட்டு பத்திரம் வாசிக்கும் போது நீங்கள் யாருன்னு தெரியலையா? வந்துட்டு நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சுட்டு இல்லைன்னு போய் சொல்கிறீங்க. சந்திச்சேன்னு சொல்லுங்கள். நீங்கள் பெரிய மேடையில் பேசுகிறீங்கள அப்படி இப்படின்னு ஒரு ஆண்மகனாக இருந்தால் பேசுங்க. நான் சந்தித்தேன் பொய்யா கூட சொல்லுங்கள். நீட் தேர்வு ரத்து செய்ய சொல்லி கேட்டேன், வக்ஃபு மசோதா செயல்படுத்தக்கூடாதுன்னு கேட்டேன், எங்களுக்கு பாராளுமன்றத்தில் சீட்டை குறைக்கக்கூடாது, வட மாநிலத்துக்கு அதிகக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் பொய்யாவும் சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கே தெரியுது சந்திப்பது தவறு. பார்த்தால் தமிழ் பேசுகிற தமிழ் தேசிய கருத்தியலாளர்கள் உங்களை தவறாக எண்ணுவார்கள். எதுக்காக கொஞ்சம் யோசிக்கிறேன்னா, வார்த்தையை சரியாக உண்ணுங்கிறதுனால இல்லைன்னா, தமிழகத்தில் தமிழ் தேசியத்தை வளர்த்தவர் சீமான் அப்படின்ற, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை சிதைத்தவர்கள் சீமான். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை வளைத்தவர்கள் ஐயா பழநெடுமாறன், மணியரசன், சின்ன சின்ன கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தனியரசு, கருணாசு, இவரெல்லாம் சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தால் கூட தமிழ் தேசியத்தை பிடிப்போடு தமிழர் மக்கள் நலனுக்காக வளர்க்காக இருந்தார்கள். இவள் தமிழ் தேசியத்தை பேசி தன்னை வளர்த்து கொண்டதும், தமிழ் தேசியத்தை பேசி இதுக்கு நேரடி எதிராக இருக்க ஆரிய இந்தியத்துவ பார்ப்பனர்களிடம் அடகு வைத்ததும் செய்து தமிழ் தேசியத்தை சிதைத்தது தான் இவர் செய்தது. வளர்த்தது இவர் இல்லை. இவர் இல்லைன்னா இன்னும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் ஈழ விஷயமும் விடுதலை புலிகளும் இன்னும் பரவலாக போய் தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள். இவர் நான் மட்டும் பிராண்ட் செய்ததால், பிராண்ட் செய்து அவர்களை தவறாக பேசியதால், அதாவது இத்தனை நாட்டு இராணுவத்தையும் எதிர்த்த ஒரு பெரு வீரன் பிரபாகரன் அவர்கள். நீங்கள் யாழ்ப்பாணம் நேற்று தான் யாழ்ப்பாணத்தை மீட்ட நாள். நேற்று 40,000 சிங்கள இராணுவ வீரர்களை வெறும் 1200 புலிகள் 34 நாட்கள் போராடி வென்று உலக போரியல் வல்லுநர்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியவர் பால்ராஜ். அதை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அண்ணனும் உலகமேந்த பெருமாவீரர்கள். நீங்கள் காஷ்மீரெல்லாம் 2 நாளில் பிடிச்சிட்டான். ஹரிசிங்கிற இவர் வெளியே வந்த அப்போ 1947 இந்த சுதந்திரம் அடைந்த பிறகு 2 நாளில் காஷ்மீரை பிடித்தது இந்திய இராணுவம்.
2 வாரத்தில் ஹைதராபாத் நிஜாமுடைய ராசாக்கார் படையை 2 வாரத்தில் வீழ்த்தியது. ஒரே மாதத்தில் வங்காளதேசத்தில் போரிட்டு கிழக்கு வங்காளத்தை பெற்றுக் கொடுத்தது இந்திய இராணுவம். ஆனால் விடுதலை புலிகள் 1.25 ஆண்டுகள், ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் என்று சொன்ன தீட்சித்து 2000 புலிகளை 1.25 ஆண்டுகள் போராடியும் அவர்கள் வெல்ல முடியவில்லைன்னா அப்போ அவர்களுடைய வீரியம் எங்க, அவருடைய இனப்பற்று எங்க? அதெல்லாம் சிதைச்சது யாரு? அண்ணன் போனார், எனக்கு இவெல்லாம் சொன்னான்னு சொல்கிறத விட அண்ணன் போனார், எனக்கு அந்த இதை கொடுத்தாரு, இந்த வெறும் சாப்பாட்டு விஷயத்தை பார்த்து ஒரு உலகம் போட்டிருக்கிற பெருமா வீரனை ஒரு 5 ஸ்டார் செஃப் மாதிரி நீங்கள் வந்து இங்கே காட்டி நீங்கள் மட்டுமே பிராண்ட் பண்ணி யார் ஒருவர் வந்து இதற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் பேசலையா திருமாவளவனை பற்றி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பேசலையா, அண்ணன் கொளத்தூர் மணி, ராமகிருஷ்ணன், ஆறுசாமி, அங்கே கும்பகோணத்தில் RPS ஸ்டாலின், பல்வேறு திராவிடர் கழகம், பல்வேறு ஏன் திமுகவில் இருக்க 90 விழுக்காடு உறவுகள் பிரபாகரனையும் ஈழத்தையும் நேசிப்பவர்கள் தான். தலைமை எடுத்த சிறு சிறு தவறுகளால் வேற வழின்ற காலத்தால் அவர்கள் பொறுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பு 2009க்கு பிறகு விடுதலை புலிகள் உறுதுணையாக இருந்தார்கள். ஆட்சியே 2 முறை கலைக்கப்பட்ட கட்சி அது. அப்போ இவர் மட்டும் பிராண்ட் பண்ணி ஆனால் அதை சரியாக கொண்டு போய் சேர்த்தாரா என்றால் இல்லை. ஈழ விடுதலையும் விடுதலை சிறுத்தைகளையும் தமிழ் தேசிய அரசியலும் சிதைத்ததில் முதன்மையான நபர் சீமான். அதே என் கருத்து. சீமானோட பல ஆண்டுகள் பயணித்தீங்க, அவர் பேசுறதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்க. பேசு உண்மையும் பேசியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு 2016 வரைக்கும் அவர் வீரியமாக இருந்தார்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அப்போ தான் இருந்தோம். 2016க்கு பிறகே கொஞ்சம் கொஞ்சமான அவருடைய சமரசம் இருந்தது. அதை நாங்கள் கண்டுபிடித்தோம். 2019 எங்களுக்கு வெளியே தெரிந்து விட்டது. 2 ஆண்டு காலம் நாங்கள் எல்லோரும் அதை சரி பண்ணி விடலாம் என்று நினைத்தோம். சரி செய்ய முடியாது இருந்தால் கூட சரி நாம் தமிழ் தேசிய கருத்தை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டோம் அப்படிங்கிற போது இந்த மண்ணில் பார்ப்பனியத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை அண்ணன் எடுத்து பெரியாரையும் பிரபாகரனும் எதிராக நிறுத்தி இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுமொழி சிறுபான்மை மக்களிடம் வெறுப்பை விதைத்த இவர் தமிழ் பேசும் தமிழர்களிடமே முரண்பாடுகளை உருவாக்கி பார்ப்பனிய ஜனதாவிடம் இவர் கொண்டு போய் அடமானம் வைத்தது காரணத்தால் நாங்கள் பெருவாரியான பேர் விலகிவிட்டோம். அப்போ இவர் 16 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல வர்றது வந்து பாஜக சீமானே வாங்கிடுச்சு, விலை பேசி வாங்கிவிட்டது. இவரும் மண்டி விட்டு விட்டார். இல்லைன்னா இதெல்லாம் இந்த மாதிரி போய் சந்திச்சு வந்து இல்லைங்க முடியாது. எப்படிங்க ஒரு குடும்பத்தில் இருக்கோம், நீ மட்டும் வந்து மாமா நயினார் நாயகர் எவெல்லாம் புகழடி இருந்திருப்பானோ அதிகாரத்தில் இருப்பானோ அவன்லாம் மாமன் சித்தப்பேன். ஆனால் உன் கூட இருந்து உனக்காக உழைத்து இந்த கட்சிக்காக பொருளாதாரத்தை இழந்து வாழ்நாளை இழந்தவன்லாம் கிறிஸ்டப்பா மாவாட்ட கூட லாக்கில்ல தம்பிகள் சொல்கிறாரு. ஆனால் அவரே தானே பொதுவாளர் சொல்கிறாரு, நீங்களாம் கிறிஸ்டப்பா சாக்கடை அடப்பு இந்த மாதிரிலாம் ஒரு தலைவன் யார் பேசுறது? ஒரு கொள்கைக்காக ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பித்து ஒரு கொள்கையை அமைத்து நாம் அதிகாரத்தை நோக்கி தள்ள வேண்டும் என்று எல்லோரும் உழைத்து கொண்டிருப்பது நீ ஏதோ சர்வாதிகார மாதிரி, நீ ஏதோ முதலாளி மாதிரி, நீ மட்டுமே கட்சி போட்டு இந்த காசை நடத்துகிற மாதிரி. இன்றைய வரைக்கும் வெளியிலிருந்து நீங்கள் பல்வேறு கட்சிகளிடம் பணம் வாங்கலார் கூட கட்சியை நடத்துவது கட்சியில் இருக்கிற உறவுகள் தானே, நீங்கள் கிடையாது. எந்த இதுக்கு நீங்கள் காசு கொடுத்துறீங்க? திரள்நிதியின் பேரில் இந்த இனத்தை காக்க வேண்டும் என்று வெளியே பிழைக்க போனவன்லாம் தன்னுடைய தேவையை குறைத்து கொண்டு பணம் அனுப்புகிறான். இங்கே இருக்க தமிழ் உறவுகள் எப்படியாவது தமிழ் தேசியம் மலர்ந்து விடாதாம் என்று இவருடைய போலி வேஷம் இப்பொழுது பிம்பம் உடைஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அவர்கள் போட்ட காசில் தான் அந்த கட்சி நடந்தது ஒழிய இவர் சொந்த உழைப்பில் கிடையாது. இவர் என்ன சொந்த உழைப்பு இருக்குது பேசுறதை தவிர மேடை ஏறின தவிர வளர்த்தது எல்லாம் இங்கே இருக்க தமிழ் தேசியர்களும் தாம் தமிழ் கட்சி உறவுகள். 36 லட்சம் தொண்டர்கள் விலை, அதாவது காசு வாங்காம என் கூட இருக்காங்க. 36 லட்சம் கட்சிகள் சீமான் என்ற ஒற்றை நபருக்காக விழுந்த வாக்கு அல்லது. ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் தமிழ் தேசியத்தை விரும்புவர்களுக்கும் திமுகவை பிடிக்கிற மாற்று வாக்காளர்களும் வளைஞ்ச வாக்கியா தானே ஒழிய சீமானுக்கு மட்டும் வந்து முதல்ல விழுந்துருக்கு போகுது. தமிழ் தேசியத்தின வாக்கு இல்லையா? அதான் சொல்றேன், தமிழ் தேசியத்துக்கு சீமானுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறேன். சீமான் தானே தமிழ் தேசியம் முன்னெடுக்கிறாருன்றாரு. வேல்முருகன் எடுக்கிறது என்ன தேசியம், அண்ணன் திருமாவளவன் பேசுறது என்ன தமிழ் தேசியம், ஐயா வளநெடுமாறன் பேசுறது என்ன? கோபத்தில் இருக்கீங்களா? அந்த வன்மத்தை வெளிப்பட கோபத்தில் இருக்கேன், வெறுப்புல இல்லை. அதாவது என்னென்ன அவரோட பக்கம், அவரோட சாயல், அவரோட சொல் என்னவா இருக்கு? திருநிதி வாங்குறோம் அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் வந்து கட்சிக்கு செலவு எனக்கு தெரியும். அது கூட இருந்ததுனால திரள்நிதியில் அவர் காசு எடுக்கிறாரு அதெல்லாம் நான் எங்கேயுமே சொன்னதே கிடையாது. அது மாதிரி நான் சொன்னது எனக்கு தெரியும். ஒரு கட்சியை நடத்துவதா அதில் நாம் தமிழில் பிரச்சனை வர்றது காரணம் திருநிதி வைத்து தான் பிரச்சனை இல்லை.
நாம் தமிழர் கட்சியில் கொள்கை சார்ந்து இவரோடு இருக்கிற நபர்கள் காளியம்மாள் வெளியே வந்தாங்க. காளியம்மாள் வெளியே வரும்போது அந்த பிரச்சனை தான் சொல்லப்பட்டது. திருநெல்வேலியில பங்கு தரல, அதனால அது மற்றவர்கள் சொல்லுது. இல்ல தனித்து காளியம்மாள் தனித்து ஒரு களம் கண்டாங்கன்னா அந்த திருநெல்வேலியே வேற, அவங்க கலெக்ஷன் அதாவது வேற. காளியம்மாள், கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி எண்ணற்ற பேர்கள் வெளியேற்றப்பட்டதுக்கு காரணம் சீமானனுடைய பயம். எங்கே இவர்களும் மக்களிடம் பேசி பேசி கைத்தட்டல் வாங்கி ஒரு முகமறிந்தவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிற போது நம்மை போன்ற போலி பிம்பங்களை இவர்கள் அடித்து உடைத்து வீழ்த்தி விடுவார்கள் என்ற பயத்தின் காரணமாக தான் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதே மாதிரி நாங்கள் வெற்றிக்குமரன், புகழேந்தி மாறன், இன்னும் எண்ணற்ற தம்பிமார்கள், திருச்சி பிரபு, புதுக்கோட்டை, இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே நாங்கள் கட்டமைப்பிலிருந்து சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து போட்டு கொண்டிருக்கிற போது இவர் வேஷம் கலைக்கப்படுகிற போது நம்மளை இந்த தமிழ் சமூகமும் நாம் தமிழ் கட்சியும் வீழ்த்தி விடுவார்கள் என்ற பயத்தின் காரணமாக அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களை அப்புறப்படுத்த அந்த ஸ்டேஜில் கொண்டு வந்தார். சரி, இருந்தாலும் இந்த கட்சிக்காக, இனத்திற்காக சகித்து கொண்டிருந்தோம். இவர் எடுத்த பாலிசி, பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு, பெரியாரை வீழ்த்துவோம் என்ற நிலைப்பாடு, பிரபாகரனுக்கு எதிராக வைத்த நிலைப்பாடு, பாரதிய ஜனதாவிடம் கொண்டு போய் தமிழ் தேசியத்தை அடமானம் வைத்த நிலைப்பாடு, நாங்கள் விலகி வந்து விட்டோம். அதனால் அவர் மேலே கோபம் என்பது நீங்கள் கொண்ட கொள்கைக்கு எதையெல்லாம் பேசி இங்கே வந்தீர்களோ அதற்கு நேர் மாறாக உங்கள் வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கை முறையும் மாறிவிட்ட பிறகு உங்களோடு எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் பயணித்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வெளியே வந்தோம். நாம் தமிழர் கட்சி வியாபாரமாக்கப்பட்டதா? அரசியல் மார்க்கெட்ல வியாபாரம் செய்தார் சீமான். கட்சி ஆகல, சீமான் என்ற ஒற்றை நபர் செய்து விட்டார். இல்ல, சாட்டை துரைமுனுக்கும் அவருக்கும் உள்ள 2 பேருக்கு வித்தியாசம் இல்லை. இவர் சின்ன சீமான், அவர் பெரிய சாட்டை, அவ்வளோதான். சாட்டை சின்ன சீமான், சீமான் பெரிய சாட்டை, அவ்வளோதான். சாட்டை மாதிரியான அவர் ஒரு அரசியல் புரோக்கர் அவர், புரியுதுங்களா? அதாவது என்ன அவரே சொல்கிறார், ஏன் சாட்டையை எனக்கு விலக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறார். நான் சினிமாவில் எனக்கு விமர்சனம் போடுறது பிடிக்கும். என்ன சினிமாவில் உனக்கு விமர்சனம் பிடிக்கும்? இல்லை பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஃபிலிம் அப்ரிசியேஷன் படிச்சுட்டு வந்தவர் அவர், இல்லை கிராமர் ஆஃப் த ஃபிலிம் லாங்குவேஜ் படித்தாரா? சினிமா ஓடுற படத்தை ஓடாதுன்னு பேசுகிறதும் ஓடாத படத்தை ஓடணுன்னு பேசி நீங்கள் இருக்கீங்க இப்போ சுந்தர்சி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா நான் இப்படி இந்த படத்தை விமர்சித்து போட போகிறேன்னு அனுப்புறது. அனுப்பிட்டு ஐயோ வேணான்னு சொன்னால் அது மூலிமா காசு வாங்குறது. இங்கே இருக்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரி நிறுவனத்து மேலே சில குறைகள் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டு அவங்களுக்கே அனுப்புறது, போட்டு அதன் மூலிமா காசு வாங்குறது. அது இது பேர் என்ன இருக்குது? இது பேர் என்ன இருக்குது? வச்சா அந்த இதை ப்ரைவேட்டில் வச்சுக்கிறது. இந்த சேனலுக்கு என்ன பெரிய கிரெடிட் போயிடுது. சாட்டை ஒரு அரசியல் சேனல், குறிப்பிட்ட சேனல், அதை ஒரு போர்னோகிராஃப் மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆபாச சேனலாக தான் பார்க்குறான ஒழிய ஒரு அறிவு சேனலாக அதை பார்க்குறது இல்லை. நமக்கு மாற்று கருத்தாக இருந்தாலும் கூட ஆதனில் இருக்கிறதோ, இல்லை சாணக்கியா சேனலோ, இது ராவணா சேனலோ, சவுத் பீட்டோ, இன்னும் பல்வேறு சேனல்கள், நீர்த்திரை, பேரலை, இது மாதிரியான ஒரு முற்போக்கு சேனல் நிறையா இருக்குது. இவர் சேனலில் ஒரு ஆபாச சேனலாக தான் பார்க்குறாங்க. எப்படி 10 மணிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலியல் பற்றி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி இவர் பேசுவார்னு தான் பார்க்குறான ஒழிய இவர் சேனலுக்கு எந்த நம்பகத்தன்மை கிடையாது. நம்ம தனிப்பட்ட கருத்து பேச வேண்டாம். இல்லை அதாவது நாம் தமிழரோட கட்சியை பற்றி அவர் சொல்ல சாட்டை துரைமுனுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் பிரச்சனை வருது, மறுபடியும் ஒன்று கூடுறாங்க. திடீர்னு நடுவில் பிரச்சனை வருது, வருஷம் வருஷம் இது மாதிரி ஒரு பிரச்சனை வருது. இதை எப்படி மக்கள் பார்க்குறாங்கன்னா ஒரு பேரம் பேசப்படுறதா? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா, மக்கள் அப்படி தான் பேசுகிறாங்க. என்னடா அது 2 பேர் நீங்கள் இப்போ நாங்களாம் வந்துட்டோம் வெளியே, நாங்களாம் வந்தோம் விளக்கில் அவர் 2 முறையும் சீமானை அச்சுறுத்தி செய்கிறார், பிளாக்மெயில் செய்கிறார். அவர் சொல்கிறாரு என்னுடைய இதெல்லாம் இருக்குது, எப்படி வெளியே வருது? நீ இந்த பாருங்க என் ஃபோன்லேயே இருக்குது, எதுக்கு ஒரு கட்சிக்காரன் குடிக்கிறத நீ ஃபோட்டோ எடுத்து எதுக்கு வைக்கிற, வீடியோ எடுக்கிற? ஒரு கட்சியில் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட நீங்கள் வினோத்தை வீடியோ எடுக்கிறீங்க. யார் வீடியோ எடுக்க சொன்னால் உன் ஃபோனில் தான் இருந்து எப்படி வெளியே வருது? ஒரு கட்சிக்காரன் நீ பேசுகிற, என்ன பேசுகிற? நீ பேசிட்டு என்ன சொல்கிற? உன் சகோதரி உறுப்பில் மஞ்சள் பொடி இடம் உடலுறவு கொள்கிறன்னு பேசுகிற நீ. இதெல்லாம் ஆபாசம் இல்லையா? உன்னை மாதிரியான ஒரு ஆபாச பேச்சாளர் தான் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு ஆள் இல்லையா நீ? பொண்ணுங்க ஃப்ரான்ஸ்லேருந்து சுவிஸ்லேருந்து ஏதோ கட்சிக்காரன் நல்லா பேசுகிறான்னு உன் கூட ஒரு அண்ணன் தம்பியாக பேசி நீ என்ன பண்ணுற? அவங்ககிட்ட காசை பிடிக்கி தின்னுட்டு காசை கேட்டான்ட்ட படுக்க வந்தான்னு பேசுறியா நீ? இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு தமிழ் தேசியத்துக்கு கருத்தாது? இதெல்லாம் எப்படி வரும்? இது தனிப்பட்ட முறையில் இருக்கே. இந்த தமிழ் தேசியம் நாம் தமிழருக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ் தேசியம் பேசுகிறவனே தவறாக உலகமுள்ள நினைக்கிற அளவுக்கான விஷ செடிங்க இவர். அப்புறம் எப்படி இருக்க முடியும்? நானாக பேசுகிறேன், நீ பேசுறதுக்கு எல்லாம் ஆதாரம் இருக்குதே. நான் எங்கள் கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள், அவர் போய் இவரை பார்க்கல. யாரை பார்க்கல? நிர்மலா சீதாராமன் பார்க்கல. பார்த்துட்டு இவங்க தலைவர். அதை எதிர்கொள்ள ஆண்மை இல்லாத இவர் போய் யார் வேல்முருகன் அவர்கள் போய் பார்த்தாரு. அதுக்கு இடுமணம் கார்த்திக் போடுறாரு. வேல்முருகன் பார்க்க போனார், நிர்மலா சீதாராமனுக்கு தெரியல, எனக்கும் முடி இருக்குன்னு சீப் எடுத்து நானும் சீவிக்கிறது தான் அர்த்தம். அவர்
தெரியல அவர் யாருன்னா. இதெல்லாம் என்ன பேச்சு? அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உறுதிமொழி குழு தலைவர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இத்தனை சீட்டுகள் இருந்தாலும் ஒத்தை சீட்டை வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சியாக செயல்படுபவர்கள் இல்லையா அப்படின்னு போடும்போது அப்புறம் நான் டிஃபென்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. அப்போ நம்ம எதிர்கருத்தை வைக்க வேண்டியிருக்கு. அந்த கருத்து இந்த 2 பேத்துக்கு தான் சேரும். கற்பழித்தவர்கள் கருக்கழித்தவர்கள் இந்த சாட்டை துறைமுருகனும் இடுமோன காந்தி தான் சேரும். வந்து ஏன் இது போல ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்யறதா குற்றம் சாட்டுறீங்க நீங்க? நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வரவங்களெல்லாம் சாட்டை துறைமுருகன் தான் வெளியே அனுப்புறாரு. அவங்களுக்கான ஒரு அந்த இல்லீகலோட ஆடியோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், இவர் தான் வெளியிடுறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறது? இல்லை, எப்படி பாக்குறதுன்னா அயோக்கியத்தனம். இல்ல, இவர் தான் விடுறாரு. இவரே தானே விடுறாரு. அதனால அவருக்கு என்ன ஆதாயம் கேட்குது? அவர் வந்து சீமானுக்கு அடுத்தபடியாக நம்ம தான் இருக்கணும். அவர் தான் சொல்றாரு போற இடத்தெல்லாம். சீமான் அண்ணன் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டாரு இந்த தமிழக அரசியல்ல. நானா, விஜயா, உதயாநிதியா, ஏன்னா நாங்கள்லாம் சமகாலத்து வயதானவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு இவர் தான் எல்லாத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு. அதனால் கட்சியில் யாரும் பேச்சாளர்களாக வந்துவிடாது, முகமறிந்தவர்களாக வந்து விடக்கூடாது, நம்மளை விட நல்ல கருத்தியல் பேசுகிறவர்களாக வந்துக்கூடாதுங்கிறதுக்காக வர்றாரு. ஒரு சவால் வேறு விடுறாரு. நான் வந்து இவங்களுக்கெல்லாம் என்னோட வளர்ச்சி பொறுக்க முடியல. அம்பானி கூட தான், அதானி கூட தான் வளர்றான், இங்கே சன் குழுமம் கூட தான் வளர்ந்துருக்கு. அதெல்லாம் ஒரு வளர்ச்சியா? உண்மையான வளர்ச்சியா? இது மாதிரி அடித்து உலையில் போட்டு பல்வேறு கட்சிக்காரனுடைய உழைப்பை திருடி பல பேர்களை கொன்று இது வந்து நீங்கள் சம்பாதிக்கிறது வந்து சவால் வர 3 அடுக்கு, நீ 30 அடுக்கு மாளிகை கூட கட்டி சீமான கூட்டம் துறை எங்களுக்கு என்ன இருக்கு? உன் கையில் இருக்கிற பொருளாதாரமும் உன் கையில் மீடியாவும் தமிழ் தேசியத்துக்கு ஒரு காலம் உதவாது. தமிழ் தேசியத்தை சிதைத்து அதன் மூலியமாக பணம் செய்துகின்ற அரசியல் புரோக்கராக தான் நீ இருக்கிறங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியுது இல்லை? மக்கள் பார்க்குறான்ல. 2 முறை நீக்கி ஒருத்தர் கேவலமாக பேசினேன், சரி 2 முறை நீக்கி வர. அதேமாதிரி கட்சியை வந்து நீக்கும் போது வாயை மூடிட்டு கம்மிட்டு இருக்கும்ல. எதுக்கு அவங்க திருப்பி வரவே கூடாது? இளவஞ்சி போனால் நீ ஒரு வீடியோ போடுறது, கட்சிக்கு ஜெகதீச பாண்டியன் போனால் வீடியோ போடுறது, வெற்றிக்குமரன் போனால் வீடியோ போடுறது, காளியம்மாள் போனால் வீடியோ போடுறது, இதே நம்ம வேலை. அப்போ இது சிதைக்கிற வேலை தானே. எங்கே செதுக்கிற வேலை? அப்படின்னா என்ன பண்ணோம்? பல பேர் காலி செஞ்சது சாட்டையும் அண்ணன் சீமான் அவர்களும் காளியம்மாளுடைய வளர்ச்சி, அவருடைய பேச்சு தன்னை விட சிறப்பாக இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு பெண் பக்கத்து விட்டு பெண் போல இருக்கிறது. ஒரு தமிழ் முகம் போய் எளிமையாக சேர்கிறது. அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு, நம்மளுடைய போலி பிம்ப அரசியலுக்கு அது ஆபத்தாக முடியும் என்பதால் அந்த பெண்ணை, அந்த தங்கையை அப்புறப்படுத்தி விட்டார்கள். இன்றைய அரசியலில் நாம் தமிழர் கட்சி பல திட்டங்கள் வகுக்கிறாங்களா என்னன்னு அது அவருக்கு தான் தெரியும். குறிப்பாக 2026 தேர்தலை தனித்தே போட்டியிடும் அப்படின்ற ஒரு பார்வையை இன்னும் முன்னெடுத்து இருக்காரு. இதில் பாமகவும் அழைப்பு விட்டுக்கிறாங்க. பாமக அதிமுகவோட சேரப்போதா இல்லை விஜய் கூட சேரப்போதா அப்படின்னு இவரு ஜோஷியம் சொல்கிறாரு. இது எப்படி போகும்? இவர் எப்படின்னா, அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது, நிதி கையாளுகை தெரியாது, மேடையில் பேசுவதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவர் ஏதோ வந்து நான் வேணா சசிகலாட்ட சொல்லி ஓபிஎஸ்சி உங்ககிட்ட பேச வைக்கிட்டா சேர்த்துறேன், இவரையெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டார்கள். இதெல்லாம் அரசியலில் எல்லாத்துக்கும் தெரியும். இது மாதிரி இவராக தானாக எடுத்துக்குவார். ஏதாவது ஒரு பெரிய இதுனா நான் போய் பேசுகிறேன், நான் போய் சரி பண்ணுறேன்னு இவரை யாரும் அழைக்க மாட்டார்கள். அதுபோல் இந்த மாதிரியான இவர் தனித்து தான் நிற்பார். நான் அப்பயே சொல்கிறேன் பாருங்க, இவர் ஒரு காலும் வேறு எந்த கட்சியோடு இப்போதைக்கு கூட்டணி போக மாட்டார், தனித்து தான் நிற்பார். காரணம், நாம் ஏதோ ஒரு கூட்டணி வைத்து ஒரு 10-15 எம்எல்ஏ ஆகிவிட்டால் கூட இருக்கிற தம்பிகள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவதோ இல்லை வளருவதோ அவருக்கு பிடிக்காது. அவரே சொல்லியிருக்கார், ஐயோ எல்லாம் ஆயிடுச்சா, போய் நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்னு தான் அவர் நினைப்பார். பாட்டாளி மக்கள் கட்சி எதுக்காக அளிப்பதுனால் மகாபலிபுரத்தில் நடக்கக்கூடிய அவருடைய கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறார்கள். ஒரு தமிழ் குடிகளை ஒன்று சேர்ப்பது அவர்களுடைய நிலையாக இருக்கும்போது அதை நான் வரவேற்கிறேன். நான் வேல்முருகனை அழைத்திருக்கிறார்கள், திருமாவளவனை அழைத்திருக்கிறார்கள், இன்னும் பல்வேறு தமிழக ஆளுமைகளை தமிழக அரசியலில் தமிழர்கள் வாழ வேண்டும், ஆள வேண்டும் என்று சிந்தனை உள்ளவர்களை அழைத்திருக்கிறார்கள். அதை வரவேற்கிறேன். இந்த தமிழ் இவர்கள் விஜயை அழைக்கலாம், அண்ணன் திருமாவளவனை அழைக்கலாம், வேல்முருகனை அழைக்கலாம், தனியரசை அழைக்கலாம், கருணாசை அழைக்கலாம், ஐயா மணியரசனை அழைக்கலாம், ஐயா பழநெடுமாறனை அழைக்கலாம். தமிழ் தேசிய ஆளுமைகளெல்லாம் அழைத்து தமிழ் தேசிய கருத்தியல் கொண்டவர்களெல்லாம் கூட தேர்தலில் ஒரு கூட்டணியில் நின்றால் அது வரவேற்கத்தக்கது தான். இல்லை, இந்த பாமகவோட இந்த முழு நிலவு மாநாடுன்றது அரசியல் களத்து பயணிக்குமா அல்லது அவங்களோட கட்சியை வளர்க்கறதுக்காக பயணிக்கும்? இல்லை, அது நம்ம அப்படி அவங்களோட இது எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லை, 1991 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு அன்றைக்கெல்லாம் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை மாநாடு என்று தானுவினுடைய படத்தை வைத்துக்கொண்டு, பிரபாகரனுடைய படத்தை வைத்துக்கொண்டு,
சிவராஜனுடைய படத்தை கொண்டு இந்த இனத்திற்கு இப்படி ஒரு பெரும் படை இருப்பது என்று நிரூபித்து காட்டியது அந்த காலத்தில் மறுக்க முடியாத ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கு பிறகு திருமாவளவன் அண்ணன் தலைமையில் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று ஐயா ராமதாஸ் அவர்களும் சேதுராமன் அவர்களும் எண்ணற்ற தமிழ் ஆளுமையில் சேர்ந்து தமிழ் குடிகள் ஒருங்கிணைத்து இதை கொண்டு போகும் என்று நடத்தியதெல்லாம் நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம். அதில் அவர்கள் கட்சி வளர்ந்தாலும் சரி, அவர்கள் இதற்காக ஒரு பேரம் பேசுகிற அரசியலில் தமிழ் குடிகளாக இருக்கலாம் அதிக இடங்களை பெண்டு அவர்கள் அதிகாரத்தில் வந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரை அவர்கள் மதவாத அரசியலுக்குள் பாரதிய ஜனதாவில் உள்ள கூட்டணிக்குள் போய்விடக்கூடாது என்பது என் விருப்பம். இல்லை, திரு ராமதாஸ் அவர்கள் அவங்களோட குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பாஜக கூட அந்த கூட்டணியில தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்ததா அன்புமணியும் சரி ராமதாஸும் சரி முன்னெடுக்கிறாங்க பத்திரிகையாளர்கிட்ட. இப்போ இவங்களோட இந்த அழைப்பு, அதாவது பல்வேறு தலைவர்களுக்கு இவங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அழைப்பு திமுகவுக்கான ஒரு கூட்டணியில் அங்கம் வைக்கிற அழைப்பாக நம்ம ஏற்க முடியுமா? இல்லை, நீங்கள் அவங்க கூட்டணி அந்த இடத்துக்கே நம்ம போகலை. நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழ் தேசிய கருத்தில் கொண்ட தமிழ் தேசிய ஆளுமைகள் ஒன்று சேர்ந்து இந்த அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்பது தான் என் விருப்பம் ஒழிய, அது அவங்களுக்கு எதிராக இருக்காங்க இவங்களுக்கு எதிராக இருக்கிறத விட தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது தான் என் நோக்கம். தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னா எந்த கட்சிக்கு நீங்கள் முன்னெடுப்பீங்க? நான் தான் சொல்கிறேன்னே, நீங்கள் தனியாகவே தமிழ் பேசுகிற ஆளுமையில் அண்ணன் திருமாவளவன் இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து கூட நீங்கள் நில்லுங்கன்னு தானே சொல்கிறேன். நான் அதுதான் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கும். தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா திராவிட கழகங்கள் தேவை இல்லையா? மதவாத சக்தியிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க எந்த கட்சி தேவை? நான் சொல்கிறேன் பாருங்கள், மாநில எதிரியா இல்லை இங்கே தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் ஊழல் இதெல்லாம் இருந்து வாரிசு அரசியல் இருக்க ஒரு கட்சி என்றால் மாநில எதிரி தேவையில்லை, பாஜக தேவையில்லை. இல்லை இங்கே சோசலிச சமுதாயம், சமதர்ம சமுதாயம், ஊழலற்ற லஞ்சமற்ற வாரிசு அரசியல் இல்லாமல் ஒரு தமிழ் தேசிய கருத்து கொண்ட கட்சிகள் தேவை என்றால் எனக்கு இது திராவிடத்தின் பெயரை சொல்லி நீங்கள் அனைத்தையும் சில நல்லதை செய்து கொண்டு பெருவாரியான தவறு செய்து கொண்டிருக்க நீங்கள் தேவைப்படாமல் தமிழ் தேசிய கருத்தியல் கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கணுமானா அதுதான் இருக்கணுன்ட்டு வருவேன். ஆனால் முதல் எதிரி வீழ்த்தணும்னா எப்பாறுபட்டாவது பாரதிய ஜனதாவை எதிர்ப்பவர்கள் ஒரு அணியில் திரண்டு முதலில் மனிதன் எந்த சித்தாந்தம் பேசுவதாக இருந்தாலும் எந்த சித்தாந்தத்தின் முதல் கொண்டு ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றாலும் ஒரு தத்துவத்தை காக்கப்பட வேண்டும் என்றாலும் அதை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் முதலில் தேவை உயிர். அப்போ மானுட எதிரியை நாம் துரத்திவிட்டு நாம் இங்கே இருக்கிற நம்ம சகோதர யுத்தத்தை நாம் பிறகு வைத்துள்ளோம். முதலில் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியது, இந்தியாவிலிருந்து அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் பாரதிய சங் பரிவாருடைய அமைப்பு தான். அதை வீழ்த்துவதற்கு நாம் சந்தர்ப்பத்திற்கு எப்படி வேணாலும் கூட்டணி வைத்து முதலில் அவர்களை வீழ்த்தலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கட்டம் அதிமுக பாஜகவோட இணைப்பில் இருக்குது. இப்போ அதிமுகவோட பல கட்சிகள், அது தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், சிறு சிறு கட்சிகளாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் தெரியாதா இந்த இப்பொழுது கூட்டணியில் இருப்பது அமித்ஷா வந்த பிறகு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் தான். நாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா போய்விடும், தேமுதிக போய்விடும் அப்படின்ற யூகத்தின் அடிப்படையில் நாம் பேசுவது என்னை பொறுத்தவரை தவறு என்று நினைக்கிறோம். இன்னும் நாட்கள் இருக்கிறது. அவர்கள் அந்த கூட்டணிக்கு போவார்களா இல்லையா என்று நாம் ஜோசியம் பார்க்கக்கூடாது. அண்ணன் சீமானை போல இப்பொழுது விஜயோடு சேர்ந்து இயங்கினால் பரவாயில்லை என்று மனநிலைக்கு விஜய் ஆதரிப்பதும் அதுக்கு பிறகு எதிர்ப்பதும் திருப்பி அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்று பேசுவதும் நடுவில் இருந்தால் லாரி அடித்துவிடு இறந்துவிடும் என்று சொல்வதும் தான் பலகீனம் ஆகிவிட்டோம் என்று தெரிந்தவுடன் திருப்பி ஒரு பலமான ஒரு விஷயத்தை அப்படின்ற கொள்கையை மறந்து பேசுகிற ஆள் நாம் கிடையாது. அதனால் அது இன்னும் நாட்கள் இருக்கிறது, தேர்தலுக்கான நாட்கள் இருக்குது. இப்போதைக்கு திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. இவர்கள் பாரதிய ஜனதாவும் நான் சொல்லவில்லை ஐயா, பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்க்கு உறுதுணையாக இருக்கிற ஒத்துழைப்பு கொடுக்கிற ரவீந்திரன் துரைசாமியே அவர்கள் சொன்னார், அதிமுகவுடன் கூட்டணி அதுவும் அண்ணாமலை தலைமை இல்லாமல் இருப்பது பாரதிய ஜனதா முண்டம் இல்லாத தலை இல்லாத முண்டம் போல் தான், அது வெல்லாதுங்கிறது அவரே சொல்லியிருக்கார். அதனால் கூட்டணி வரும்போது நம்ம அதை பேசிக்கொள்வது தான் உத்தமமாக இருக்கும்.